ஷேர் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஜஸ்ட் 1 மினிட்ல பார்ப்போமா? 1600ல டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட 100 கப்பலில் உலகத்தில் இருக்கிற கோல்டு, சில்க்ஸ், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட சுத்தமாக காசு இல்லை. இதனால இவங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இவங்களோட ஐடியாவை சொல்லி அவங்கள்ட்டேருந்து காசை வாங்கி குளோபல் லெவலில் மார்க்கெட் பண்ணுறாங்க. இதனால அவருக்கு செம்ம ப்ராஃபிட் கிடைக்கிது. இந்த ப்ராஃபிட்டை அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராஃபிட் வர தெரிய ஆரம்பிச்சு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த கம்பெனியில் எடுத்துகிட்டு வந்து காசை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1745ல் ஷேர் மார்க்கெட்னு ஒன்று வெளியாகுது. இதை பார்த்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே அந்த கம்பெனி எல்லாருமே ஷேரோட ப்ரைஸ் அதிகமாக போயிட்டே இருக்குது. இப்போ உள்ள மாடர்ன் ஷேர் மார்க்கெட்லாம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்ட் 2ல் பார்ப்போமா? ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.